ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளோட நெக்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து ஹேம்பர்ஸ் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் தான். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து மூன் அப்படின்னு நாங்கள் வந்து நேம் செலக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த நேம் ரொம்ப பிடிச்சிருந்தால செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்காக ரா மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஹேம்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இப்போ அந்த ஃப்ளார்ஸ் தான் நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். அதை பார்க்கலாமா? இப்போ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஃப்ளார்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நெட் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அது வந்து இன்னொரு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தனால இவங்கக்கிட்ட திரும்பவும் நான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ளார்ஸு அண்டு இது வந்து கிராஸு நம்ம வந்து ஹேம்பர்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு. இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்கும். நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து வாங்கிக்கலாம். இது வந்தீங்கன்னா ரோஸ் மாதிரியே இருக்கும், ரியல் ரோஸ் மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த பட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டெக்கரேஷனுக்காக வாங்கியிருக்கோம். இது வந்து ஃபர்ம் ஃப்ளவர்ஸ்னு சொல்லுவாங்க. வித் நெட்டோட இருக்கும், கீழே வந்து நெட் இருக்கும். இதை வச்சு நம்ம பிளேட் டெக்கரேஷனுக்கோ இல்லை ஹேம்பர் டெக்கரேஷனோ பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கில்டர் சீட்டு. கில்டர் சீட் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லீஃப் மாதிரி வர்றதுக்காக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இது வந்து ரிப்பன். இது வந்து எதுக்காகனா சும்மா சிம்பிளாக பிளேட் டெக்கரேஷன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிப்பன் மட்டும் வச்சு நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி, கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி தர்றோம். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான். பிளேட்டு, ட்ரக்கு எதுனாலும் நம்ம இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன்லேயே நான் வந்து நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நம்ம டெக்கரேஷன் பர்பஸுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நெட் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ரிங்கு, அதாவது நேச்சுரலான அந்த பனை ஓலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து இது மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளார், அதாவது ஹேம்பர் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது அந்த ஃப்ளாரில், நேச்சுரல் ஃப்ளார். அதில் வந்து பிங்க் அண்ட் ரெட்டு வந்து வாங்கியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. பனை ஓலையில் இவ்வளோ அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேக்கெட்டு. இது நான் வந்து கடைசியாக நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கோல்டன் கலரில் பீட்ஸும் ப்ளஸ் ஒயிட் கலரில் பீட்ஸும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியாக இருக்கும். அது வந்து கட் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது வந்து நம்ம கோக்கர மாடலெல்லாம் இருக்காது. அப்புறம் அது வந்து லீஃப், அதாவது க்ரீன் கலர் அண்ட் ஒயிட் கலர் லீஃப் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் நம்ம டெக்கரேஷன் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட்டும் க்ரீனும் நேச்சுரலாக இருந்தது பார்க்குறக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்தது வந்து நெட் கலர்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் வந்து வயலட் கலர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கடைசியாக எனக்கு போட்டு விட்டுருந்தாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வீடியோவில் வந்து லைட் கலராக தெரியுது. இப்போ வந்து நெட்டு வந்து நமக்கு என்னென்ன கலர் வந்து அவங்க போட்டு விட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ரெட்டும் ஒரு மாதிரி நவாப்பழ கலர், டார்க் நவாப்பழ கலர் கேட்டிருந்தேன். அந்த 2 கலர் என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். அந்த ரெட் கலர் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பிளட் கலரில் செமையாக இருந்தது. பேக்கிங்கும் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இவங்க. ஒரு சின்ன பொருள் கூட நமக்கு வந்து டேமேஜ் ஆகலை. ஹேம்பர்ஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ளார்ஸ் ஆகட்டும், ஒரு சின்ன மொனை கூட நமக்கு வந்து அது மடங்கலை. நல்லா அழகாக பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அப்போ என்ன தோணுச்சுன்னா நம்மளும் இவங்கள மாதிரி பண்ணணும், நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அந்த நெட் கவர் வந்து ஒன்றும் ஆகாது, இருந்தாலும் அந்த நெட் கவருக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது வந்து நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. அதனால அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுக்குமே லேட் ஆயிடுச்சு. எங்கள் பாப்பா தான் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த 2 கலர்ஸு. நவாப்பழ கலர்லேயே கொஞ்சம் டார்க்கு அண்டு பியோர் ரெட்டு. சூப்பராக இருந்தது கலர் பார்க்கவே. இந்த 2 கலர் மட்டும் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த 2 கலரும் வாங்கியாச்சு. இது வந்து ஹேம்பர்ஸ் பண்ணுறதுக்காக தான் அண்டு பிளேட் டெக்கரேஷனுக்காக. இது வந்து பிளேட்டு, ரிங் பிளேட் சொல்லுவாங்க இல்லைங்களா, என்கேஜ்மெண்ட்டுக்கு அது பண்ணுறதுக்காக. ரெட்டு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.